எத்தனை வச்சிருக்காங்க? இன்னைக்கு என்ன தெரியல. கணக்குள்ள குந்தசாமி ஆளே காணல. எங்க போய் ஒளிஞ்சாங்க? எங்க அவன? நம்ம தோட்டத்துல தென்னை வருதுடா, பார்க்க போனேன். நம்ம தோட்டத்துல தென்னை வருதுடா, அதான் பார்க்க போனேன். என்னையா தலைகீழ படுத்துறீங்க? எனக்கு மட்டும் படிக்கிற அளவு அறிவு இருந்தா ஒன்ன மாதிரி கேனைய போய் எதுக்குறா கணக்கு பிள்ளையா இருக்கு. சரி, நம்ம வயல்ல இப்போ வளச்சல்ல எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம ஆண்டவர் புண்ணியத்துல நம்ம இந்த வளச்சல் ஓன போகுது. எல்லாம் உங்க நல்ல மனசுதான். நம்ம கிட்ட என்னடா இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவர் புண்ணியம் தான். சரி, இந்த வருஷம் நம்ம கிட்ட கடன் வாங்குறவங்க எல்லாரும் ஒழுங்கா திருப்பி தராங்களா? ஐயா, நம்மள்ட்ட கடை வாங்கிட்டு திருப்பி தாராங்களோட கடை வாங்கிட்டு ஓடுறாங்க. நம்ம மன்னிச்சு விடுறோம், அதுதான் பிரச்சனை. அடுத்த முறை பார்த்துக்கலாம். சரி, இப்ப எவன் நம்மள்ட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கான்னு பார்த்து சொல்லு. ஐயா, அந்த அந்தோணி வயவுண்டில 50,000 கடன் திருப்பிங்கப்ப என்னையா பண்ணாங்க? அந்த அந்தோணி போய் எப்படி இப்படிதான் அவரை கூப்பிட்டு அந்தோனி, உனக்கு என்ன பிரச்சனை? கடன் வாங்குற ஒழுங்கா திருப்பி தரது இல்ல? ஐயா, அந்த மழை பெஞ்சனால கொஞ்சம் வயல்ல வேலை பண்ண முடியல, யாரும் பணம் கொடுக்க முடியல. சரி, வயல் விவசாயம் சொல்லிட்டான். சரி, மன்னிச்சு விட்டுறோம். எவ்வளோடா வாங்குறவன்ட்டு? 50,000. சரி, அவனை மன்னிச்சு விட்டுரு. மனசு போட்டு அப்பாடியா, ஏசப்பா நான் மன்னிச்சு விட்டுட்டாரு இந்த பண்ணையாரு. அப்பா என்ன வெயில் இதை பார்க்க அந்த அந்தோணி பையன் மாதிரி இருக்கேன். இதை பார்க்க அந்த கோபால் மாதிரி இருக்கு. கோபால் எனக்கு 500 தர முடியல. இங்க எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் தர முடியாது. வேலைக்கு போக முடியல, அதான் தர முடியாதாச்சு. நாளை கொண்டு வந்துக்கோ. ஐயா ஐயா, இந்த அந்தோணி பையன் கோபால போட்டு அடி அடின்னு அடிச்சேன். என்னன்னு கொஞ்சம் விசாரி. சரி, நான் அவனை பார்த்துக்கேன். கணக்கே யா மத்தவனை கூட்டி நான் அந்தோனி. அந்தோணி வாடா. ஏடா கூப்பிட்டீங்களா? ஏன்டா நீ கோபால்கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு இருக்க? அவன் எனக்கு ஒரு 500 தர வேண்டாயா, தமிழ்ல இருக்கார. திட்டிக்கு கொடுத்துன்றீங்க. நீ எனக்கு எவ்வளவு தர உண்டு? 50,000. அவனுக்கு 500. 50,000 பண்ணிக்க. உன்னால ஒரு 500,000 பண்ணிக்க முடியா? கணக்கே, இவனை கூப்பிட்டு தோட்டத்துக்கு போய் நல்லா மாடு மாதிரி கடன் முடிய வரைக்கும் வேளாண் முடிச்சு விட்டுரு.